அனைவருக்கும் வணக்கம். குட்டி ஸ்டோரி பார்க்கலாமாங்க. ஒரு தாத்தா வந்து கூட நிறைய வந்து பழங்களை கொண்டு போயிட்டுருக்கிறாரு. கொய்யா பழங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கிறாரு. தாத்தாக்கு முன்னாடி 2 பிள்ளைங்க போகுது, அக்கா தங்கச்சி 2 பிள்ளைங்க போகுது. கூடையிலிருந்து தவறி 2 பழங்கள் கீழே விழுந்துருது. 4 பழங்கள் கீழே விழுந்துருது. அக்கா தங்கச்சி 2 பேரும் எடுத்துக்கிறாங்க. அக்கா என்ன சொல்கிறா அப்படின்னா, தாத்தாக்கு முடியே கொடுத்துடலாம், இது தாத்தாவோட பழங்கள் தானே அப்படின்னு சொல்லுது. உடனே தங்கச்சி சொல்கிறா, ஐயோ வேண்டாக்கா, தாத்தா எடுத்து அத்தனை பழங்களுக்கு கூட நிறைய தெரியாமல் 4 பழங்கள் கீழே விழுந்துருச்சு, நமக்கு தான் இது, நான் மட்டும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஆளு கண்டு சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த ஊரில் வந்து ஒரே கூட்டமாக இருக்குது. முதலாளி வந்து தாத்தா போட்டு திட்டிகிட்டு இருக்கிறாரு. என்னையா 10 கிலோ இருக்கணும், செக் பண்ணி பார்த்தா 9.5 கிலோ தான் இருக்குது கொய்யா பழங்கள், 1/2 கிலோ நீயே வர வழியில் தின்னுபிட்டியா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காரு. ரொம்ப ரூடாக திட்டிகிட்டு இருக்கிறாரு. வயதானவர் அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த தாத்தா நடுங்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் எண்டா கூட்டம் இந்த பிள்ளைங்க போய் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த தாத்தா வந்து திட்டு வாங்குறேன்னு தெரிஞ்சோன்னு தங்கச்சி ஓடி போய் அந்த கூட்டம் கூட அத்தனை பேர் நிற்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, தங்கச்சி கூட்டத்தில் போய் அந்த முதலாளி பார்த்து, ஐயா அந்த தாத்தா மேலே எந்த தப்பும் கிடையாது, நாங்கள் தான் தெரியாமல் இந்த 4 பழங்கள் கீழே விழுந்துன்னு எடுத்து சாப்பிட்டோம், அதனால் அந்த பழத்துக்கு உண்டான தொகையை நாங்கள் கொடுத்துட்றோம், தாத்தாவை எதுவும் திட்டாதீங்க, அவர் மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுத்துருது. அந்த 4 பழங்களுக்கு எவ்வளோன்னு கேட்டு பணத்தை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுது. உடனே வந்து அக்கா சொல்கிறா, நீ தான் வந்து தாத்தாக்கு தெரியாமல் சாப்பிட்லான்னு சொன்னேன், இப்போ நீயே போய் உண்மையை ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டு தங்கச்சி சொல்லிச்சான். அக்கா நான் 4 பழங்கள் கீழே விழுந்தது, இதனால் என்ன ஆகும்னு சொல்லி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் தாத்தா திட்டு வாங்கும்போது என்னால் ஏற்றுக்க முடியல, ஏன்னா நாம் பண்ண தப்புக்கு தாத்தா ஏன் திட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து உண்மையை ஒத்துக்குச்சு. இது கிட்டத்தட்ட டிராகன் படத்தில் வர மாதிரி தான். ஸோ நம்மளால் மற்றவங்க பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற கருத்து தான் இந்த கதையிலே வருதுங்க. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.